வசிஷ்டமாமுனிவர் கேட்கவில்லை. பிடிவாதமாக நீங்கள் எல்லாம் இருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று பிடிவாதமாக எங்களை இருக்க சொன்னார். சரி என்று இருந்து விட்டோம். சற்று நேரம் போனது. உணவு சமைப்பதற்கான எந்த சாயலும் தெரியவில்லை. எங்கே இருந்தும் ஒரு புகை வரவில்லை, ஒரு தாளிதம் பண்ணுகிற வாசனை வரவில்லை, ஒன்றும் இல்லை. சாப்பிட சொன்னாரே, சமையலுக்கான அறிகுறி ஒன்றும் இல்லையே என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது வசிஷ்டமாமுனிவர் வெளியிலே வந்தார். மகளே என்று கூப்பிட்டார். அவரிடம் இருந்த நந்தினி என்கின்ற பசு ஓடி வந்தது. காமதேனு பசுவினுடைய குட்டி. இந்த பசு ஓடி வந்தது. மகளே, இந்த அட்ட வசுக்களும் எங்கள் ஆசிரமத்துக்கு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு விருந்து போடு என்றார். இந்த விருந்து போடு என்று சொன்ன உடனே அந்த நந்தினி என்ற பசு உடலை சிலிர்த்தது. உடனே அழகான ஒரு சமையல் பந்தல் மீண்டும் சிலிர்த்தது. அதற்குள்ளே விதவிதமான சமையல்கள், 100 வகையான சமையல்கள். இன்னொரு பக்கம் உடலை சிலிர்த்தது, பந்தி வைக்கிற ஒரு மண்டபம். இன்னொரு பக்கம் உடலை செலுத்தது. அதற்குள்ளே அழகான தேவ மங்கையர்கள் வந்து பாய் விரித்தார்கள். இந்த அட்டவசுக்களை கூப்பிட்டு உட்கார வைத்தார்கள். அவர்களுக்கு கை கழுவ பன்னீர் கொடுத்தார்கள். கைகளை விட்டு வந்து உட்கார்ந்தால் அவர்களுக்கு உணவு படைக்கப்பட்டது. அந்த உணவுகளை பார்த்த அட்டவசுக்களும் பிரமித்து போனார்கள். ஏற்கனவே தேவலோகத்தோடு வாழுகிறவர்கள் அவர்கள். அவர்களுக்கு இப்படி உணவை கண்டதே இல்லை என்று நினைக்கும்படியான உணவுகளை எல்லாம் அந்த பசு பரிமாற செய்தது. சாப்பிட்டு திருப்தி விட்டார்கள். வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்த உடனே அவர்களுடைய மனைவியர்கள் 8 பேரும் இவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். எங்கே போனீர்கள், ஏன் ஒரு முகத்திலே ஒரு சோர்வு இருக்கிறது, என்ன என்று கேட்டார்கள். உடனே இந்த பசுக்கள் நடந்ததை சொன்னார்கள். இப்படி வசிஷ்டரிடம் போனோம், அவர் எங்களுக்கு இப்படி உபச்சாரம் எல்லாம் அவருடைய பசுவை கொண்டு வித்து செய்தித்தார், மகிழ்ந்து போனோம் என்ற செய்தியை இந்த வசுக்கள் மனைவியரிடம் சொன்ன உடனே அப்படியா என்று மற்றைய மனைவியர்கள் எல்லாம் செய்தியை கேட்டுக்கொண்டார்கள். அதிலே இந்த கடைசி வசு ஒருவன் இருந்தான். அவனுக்கு பிரபாஸ் என்று பெயர். அவன் என்ன செய்தான், இந்த செய்தியை சொன்னோடனே அவனுடைய மனைவி மட்டும் அவனை தனியே அழைத்து கொண்டு போனாள். தனியே அழைத்து கொண்டு போய், சுவாமி, இப்படி ஒரு பசு இருக்கிறது என்று சொன்னீர்களே, என்ன செய்கிறீர்களோ எது செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது, அந்த பசுவை எனக்கு வாங்கி தர வேண்டும். ஆசை மனிதனை அழித்து விடும், அதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். பரமஹம்சர் தான் சொன்னார், ஒருவன் ஒரு பாலைவனத்துக்குள்ளே போய் அகப்பட்டு போனான். பாலைவனம் என்றால் உங்களுக்கு தெரியும், கடும் வெயில், மணல் தரை, தண்ணீர் இல்லை, நிற்பதற்கு ஒரு நிழல் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சங்கடத்துக்குள்ளே போய் இவன் அகப்பட்டு போனான். நடந்து போய் கொண்டிருக்கிறான். நடந்து போனால் காலிலே வெம்மை சுடுகிறது, தலையிலே வெயில் தாங்க முடியவில்லை. அவன் நினைத்தான், கடவுளே, எனக்கு ஒரு நிழல் தெரிந்தால் போதும், இப்பொழுதுக்கு ஒரு நிழல் தெரிந்தால் போதும், கொஞ்ச நேரம் அந்த நிழலிலே உட்கார்ந்து விட்டு நான் வீட்டுக்கு போய் விடுவேன் என்று நினைத்தான். அப்படி நினைத்தால் தூரத்திலே பார்த்தான், ஒரு விருட்சம் நின்றது. பாலைவனத்துக்கு நடுவிலே பச்சை பசேல் என்று ஒரு விருட்சம். இதை பார்த்ததும் இவனுக்கு ஆஹா, ஒரு நிழல் கிடைத்து விட்டது என்று நினைத்து வேகமாக ஓடிப்போய் அந்த மரத்துக்கு கிடையே உட்கார்ந்தான். அந்த மரம் என்ன மரம் என்று கேட்டால் கற்பகத்தரு. கற்பகத்தரு என்றால் உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தேவலோகத்திலே இருக்கிற ஒரு மரம். அந்த மரத்துக்கு கீழே இருந்து நீங்கள் என்ன நினைத்தாலும் அது நடக்கும். தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தினுடைய ஒன்று இந்த பாலைவனத்திலே இருந்தது. இது கற்பக விருட்சம் என்று தெரியாமல் இவன் போய் உள்ளே உட்கார்ந்து விட்டான். உட்கார்ந்தால் இப்ப அவன் மர நிழல் கிடைக்க வேணும் என்று நினைத்தான். நிழல் கிடைத்து விட்டது. அப்படியே உட்கார்ந்தான். கொஞ்சம் வேர்வையாக இருந்தது. இப்ப நினைச்சான், இப்ப கொஞ்சம் தென்றல் வீசினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். தென்றல் சிலு என்று வீசியது. ஏனென்றால் அந்த மரத்துக்கு கீழே இருந்து என்ன நினைத்தாலும் நடக்கும். இப்ப காற்று வீசின உடனே இப்ப இவன் என்ன நினைத்தான், நடந்து வந்து களையாக இருக்கிறதே, கொஞ்சம் குடிப்பதற்கு ஏதாவது தீர்த்தம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். ஒரு செம்பு நிறைய அவன் எதிர்பார்க்காத சுவைமிக்க தீர்த்தம் வந்தது. கற்கண்டு கலந்த தீர்த்தம் வந்தது. மடமடமடவென்று குடித்தான். தாகம் தீர்ந்து போய்விட்டது. பிறகு கொஞ்ச நேரம் யோசிச்சான், தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது, பசிக்கிற மாதிரி இருக்கிறதே என்று நினைத்தான். இப்ப நல்ல உணவு கிடைத்தால் சாப்பிடலாமே என்று நினைத்தான். கடகடகரென்று அவனுக்கு முன்னாடி உணவு வகைகள் தங்க தட்டிலே வந்தது. கற்பனையாக சொல்லுகிற கதையிலே தட்டை எப்படி சொன்னா என்ன, தங்க தட்டிலே இந்த உணவு வகைகள் எல்லாம் வந்தது. ஆசை தீர சாப்பிட்டான். பிறகு அந்த தட்டு போய்விட்டது. ஆசை தீர சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட களை வந்தது. கொஞ்ச நேரம் படுத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். ஒரு பாய் கிடைத்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்தான். ஒரு பாய் வந்தது, படுத்தான். பிறகு நினைத்தான், இந்த பாயே மெத்தையானால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். மெத்தை வந்தது, படுத்தான். மெத்தையே ஒரு கட்டிலே போட்டிருந்தா என்ன நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். கட்டில் வந்தது, அதிலே மெத்தை வந்தது, படுத்தான். ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைச்சான். ஃபேனும் வந்து விட்டது.
இப்படியே நினைத்து கொண்டு கடைசியாக நினைத்தான், நடந்துவதாரே கால் வலிக்கிறது, யாராவது 2 பேர் கால் பிடித்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். 2 பேர் வந்து கால் பிடித்தார்கள். முரட்டுத்தனமாக கால் பிடிக்கிறார்களே, 2 பெண்கள் காலை பிடித்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். 2 பெண்கள் தோன்றி காலை பிடிக்க தொடங்கினார். இங்க பாருங்க, கற்பகத்தரு நினைச்சதெல்லாம் கொடுக்குது. இப்ப இவன் நினைச்சான், இந்த மரத்துக்கு கீழே வந்திருந்தேன், கேட்டதெல்லாம் தண்ணீர் கிடைத்தது, காற்று கிடைத்தது, பாய் கிடைத்தது, மெத்தை கிடைத்தது, கட்டில் கிடைத்தது, கால் பிடிக்க ஆள் கிடைத்தது. ஒருவேளை இந்த மரத்திலே பேய் இருக்குமோ, இந்த பேய் என்னை பிடித்து தின்று விடுமோன்னு நினைச்சான். அந்த மரத்துக்கு கீழே என்ன நினைச்சாலும் நடக்கும், பேய் அவரை பிடித்து தின்று விட்டார். இதுதான் மனித மனம். திருப்தியுறாத மனம் கடைசியிலே அழிவிலேதான் நம்மை கொண்டு போய் விடும். மறந்து போகாதீர்கள், திருப்தி இல்லாத மனம் அழிவிலேதான் கொண்டு போய் விடும். வாழ்க்கையை அதை எப்படி சொல்வது, இதுதான் என்னுடைய எல்லை என்று தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு ஆசை தீரவில்லை, அவளுக்கு குறை ஒன்றும் இல்லை. ஆனால் கணவன் சொன்னதை கேட்டவுடனே, எனக்கு இந்த பசுவை நீ பிடித்து தரத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். பிடிவாதம் பிடிக்கிற பெண்களிடம் வென்ற ஆண்கள் என்று யாராவது இருக்கிறார்களா? 2 நாளைக்கு பிடிவாதம் பிடிக்க விடலாம், 2 நாளைக்கு அடிக்கலாம், 3 நாளைக்கு ஏதாவது செய்யலாம். இந்த பெண் நினைத்தால் சாதித்துத்தான் விடுவாள். இவளும் பிடிவாதத்தை கடுமையாக பிடித்தால் இவனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி, உனக்கு அந்த பசுவை நான் பிடித்து தருகிறேன் என்று தன்னுடைய அண்ணன்மாரிடம் போனான். 7 பேரிடமும் போனான். இப்படி என் மனைவி கேட்கிறாள், இந்த நந்தினி பசுவை தனக்கு வேண்டும் என்று, நாங்கள் போய் அதை பிடித்து வருவோம் என்றான். அந்த அண்ணன்மார் புத்தி சொன்னார்கள், அது வசிட்டர் பெரியவர், உனக்கு தெரியும், அவர் எப்பேற்பட்ட ஞானி முனிவர், அவரிடம் நாங்கள் போய் இந்த சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது என்றார்கள். இப்போ இவன் சொன்னான், மனைவி பிடிவாதம் பிடிக்கிறாள், எப்படியும் அந்த பசுவை கொண்டு வரத்தான் வேண்டும், பசு வந்தால் எங்களுக்கும் இப்படி எல்லாம் பயன் செய்யுமே என்று இவன் ஆசை ஊட்டினான். அந்த தமையன்மாரும் அதற்கு உடன்பட்டார்கள். எல்லாருமாக போய் அந்த பசுவை பிடித்து கொண்டு களவெடுத்து கொண்டு வந்தார்கள். இதை அறிந்தார் வசிட்டர், சாபம் போட்டார். அட்ட வசுக்களாகிய நீங்கள் உங்களுடைய தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு விட்டீர்கள், அதனாலே நீங்கள் போய் பூமியிலே பிறக்க கடவீர்கள் என்று சாபம் போட்டார். அந்த சாபத்தை கேட்டவுடனே அட்டவசுக்களும் நடுங்கினார்கள். அந்த தன் மனைவிக்காக ஆசைப்பட்டவன் என்கின்ற ஒருவன் இருக்கிறானே, மற்ற 7 பேரும் நினைத்தார்கள், தம்பிக்காக வந்து நாங்களும் மாட்டிக்கொண்டோமே என்று மற்ற 7 பேரும் நினைத்தார்கள். வசிட்டருடைய காலிலே வந்து விழுந்தார்கள். சுவாமி, நாங்கள் தவறிழைத்து விட்டோம், நீங்கள் சபித்து விட்டீர்கள், போட்ட சாபம் மாறாது என்று தெரியும், ஆனால் இந்த சாபத்தாலே அதிக இடர்படாமல் எங்களை நீங்கள் தான் காத்தருள வேண்டும் என்று அட்டவசுக்களும் வணங்கினார். வணங்கின உடனே வசிட்டருக்கு மனம் இறங்கியது. அவர் தானே ஞானி. மனம் இறங்கியது. அந்த வசிட்டர் அந்த வசுக்களை பார்த்து சொன்னார், வசுக்களே, உங்களுக்கு நான் சாப விமோசனம் சொல்லுகிறேன். இந்த 7 பேருக்கும் நேரடியாக இந்த குற்றத்திலே தொடர்பில்லை. இந்த 7 பேருக்கும் நேரடியாக இந்த குற்றத்திலே தொடர்பில்லை. உங்கள் தம்பியினுடைய தூண்டுதலால் தான் நீங்கள் இதை செய்தீர்கள். ஆகவே நீங்கள் 7 பேரும் பூமியிலே போய் பிறவுங்கள். பிறந்து ஒரு பொழுதுதான் நீங்கள் பூமியிலே உயிர் வாழ்வீர்கள். பிறகு நீங்கள் உங்களிடத்துக்கு திருப்பி வந்து விடலாம். இது உங்களுக்கு சாப விமோசனம். பயத்தோடு நின்ற இந்த 8வது வசு காலிலே விழுந்தான். சுவாமி, நான் தவறு செய்து விட்டேன், பிழை செய்து விட்டேன். என் அண்ணன் தம்பியரை நான் தான் தூண்டினேன். ஆனாலும் எனக்கும் ஒரு சாப விமோசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுதுதான் வசிட்டர் அந்த 8வது வசுவை பார்த்து சொன்னார், நீ பாவம் செய்தவன், பிழை செய்தவன். ஆகவே நீ அவர்களைப் போல ஒரு பொழுது வாழ்ந்து விட்டு பூமியிலே இருந்து வர முடியாது. நீ பூமியிலே போய் சில காலம் வாழத்தான் வேண்டும். ஒரு பெண்ணினுடைய தூண்டுதலினாலே, மனைவியினுடைய தூண்டுதலினாலே தானே நீ இந்த பாவம் செய்தாய். ஆகவே அடுத்த பிறவியிலே உனக்கு இல்லறம் கிடையாது, உனக்கு மனைவி கிடையாது. ஆனால் நீ மகா புருஷனாகத்தான் இருப்பாய், உனக்கு மனைவி இருக்க மாட்டாள். நீண்ட காலம் வாழ்ந்து அதற்கு பிறகுதான் நீ இந்த வசுக்களுடைய உலகத்திற்கு வந்து சேரலாம். இதுதான் உனக்கான சாப விமோசனம் என்று சொல்லி அனுப்பினார். இந்த சாப விமோசனத்தை கேட்டுவிட்டுத்தான் நாங்கள் பூமி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் தாயே என்று அட்டவசுக்களும் கங்காதேவிக்கு சொன்னார். கங்காதேவியினுடைய மனம் இறங்கியது. வசுக்களை பார்த்து சொன்னாள், மக்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை நானும் ஒரு சாபம் பெற்று பூமிக்குத்தான் போய்கொண்டிருக்கிறேன். நான் அங்கே போய் ஒரு சந்திரவம்சத்து அரசனை திருமணம் செய்ய போகிறேன். திருமணம் செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வயிற்றிலே மக்களாக எடுத்து பெற்றெடுப்பேன். பெற்றெடுத்து உங்களை அன்றன்றே நான் கங்கையிலே வீசி கொன்று விடுவேன். நீங்கள் பழையபடி உங்கள் வசதி உலகத்துக்கு போகலாம். இதை நான் செய்வேன். ஆனால் வசிட்டருடைய சாபப்படி ஒரு பிள்ளையை மட்டும் என்னால் அப்படி செய்ய முடியாமல் வரும் என்று சொல்லிவிட்டு கங்கை இவர்களுக்கு ஆறுதல் படுத்தி விட்டு போகிறாள். கீழே சந்தனு மன்னன், இந்த பாரத கதையினுடைய மூலவனாக வரப்போகிறவன், வர்ணனுடைய அம்சமாக கருதப்படுகிறவன். நான் சொன்ன கதைகளிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். அவன் ஒரு நாள் கங்கை கரையோரமாக நடந்து வருகிறான்.
இந்த சந்தனு மன்னன் அழகானவன், வீரியம் மிக்கவன், வீரம் மிக்கவன். ஒரு நாள் கங்கை கரையோரமாக இந்த சந்தனு மன்னன் நடந்து வருகிற பொழுது பார்த்தால் தூரத்திலே தெய்வாம்சமான ஒரு பெண் நிற்பதை கண்டான். அவனுடைய மனம் உடனே தளர்ந்து போயிற்று. இந்த பெண் எனக்குரியவள் தான் என்று அவன் நினைத்தான். பழைய காலத்திலே நம்முடைய தமிழ் மரபிலே களவியலுக்கு பிறகுதான் கற்பியல் நடக்கும் என்று திருவள்ளுவரே எழுதி வைத்திருக்கிறார். இந்த பெண்ணை கண்டவுடன், திருமணம் என்பது அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்றால், ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை கண்டால் அவனுடைய மனதிலே ஈர்ப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த ஈர்ப்பு உரியவள் தான் அவனுக்குரிய மனைவி. இதைத்தான் நம்பினார்கள். அதனால்தான் காந்தர்வ மனம் என்ற ஒரு மனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 8 வகையான திருமணம் இருக்கிறது என்கிறார்கள். ஒருவனுடைய மனதை ஒருவள் ஈர்க்கிறாள் என்றால் அவள் தான் எனக்குரிய மனைவி. அப்படி இந்த சந்தனு பார்த்தான், இந்த வந்து நிற்கிறவள் கங்காதேவி தான் வந்து நிற்கிறாள் பெண்ணாக. இவளை கண்ட உடனே இவனுக்கு மனதிலே பெரும் காதல் உண்டாகியது. இவள் இல்லாவிட்டால் இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, உயிர் இல்லை என்று சந்தனு நினைத்தான். மெல்ல அந்த பெண்ணுக்கு அருகிலே போனான். தேவி, நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய அழகு, உன்னுடைய தோற்றம் என்னை ரொம்ப ஈர்த்து விட்டது. உன்னோடு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை மணாளனாக நீ ஏற்றுக்கொள்வாயா என்று சந்தனு கேட்டான். நாணத்தினாலே தலை கவிழ்ந்து நின்றவளாகிய அந்த கங்காதேவி மெல்ல தலை நிமிர்ந்தாள். அந்த மகாராஜனை பார்த்தாள், சந்தனுவை பார்த்தாள். மகாராஜா, உங்களை போன்ற ஒரு மணாளனை அடைவதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உங்களுடைய இந்த ராஜ அம்சம் என்ன, உங்களுடைய வீரம் என்ன, உங்களுடைய கல்வித்திறன் என்ன, இப்படி ஒரு மணாளன் கிடைக்க நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உங்கள் காதலை ஏற்க நான் 100% சம்மதமாக இருக்கிறேன். சந்தனு மகிழ்ந்து போனான். அப்படியா, என் காதலை நீ ஏற்கிறாயா, எனக்கு மனைவியாக வருகிறாயா என்று கேட்டான். வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று சந்தனு கேட்டான். காதல் வயப்பட்டவர்கள் எந்த நிபந்தனை போட்டாலும் சம்மதித்து விடுவார்கள். இவனும் அப்படி கேட்டான். என்ன நிபந்தனை என்று கேட்டான். காற்றில் ஏறி விண்ணையும் சாடுவோம் என்றார் பாரதி. என்ன நிபந்தனை என்று கேட்டோடனே அவள் சொன்னாள், நான் உன்னை திருமணம் செய்வேன். ஆனால் நான் யார் என்றோ, என்ன ஜாதி என்றோ, எங்கிருந்து வந்தேன் என்றோ, அல்லது நான் எதை செய்தாலும் இதை ஏன் செய்கிறாய் என்றோ நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்காமல் விடுவீர்கள் என்றால் அதுவரைக்கும் நான் உங்களோடு வாழ்வேன். என்றாவது ஒரு நாள் என்னை நோக்கி நீ இதை ஏன் செய்கிறாய் என்றோ, அல்லது நான் சொன்ன விஷயங்கள் என்ன என்றோ ஒரு தரம் நீங்கள் கேள்வி கேட்டுவிட்டால் அதற்கு பிறகு நான் அன்றே உங்களை விட்டு பிரிந்து போய்விடுவேன் என்றார். காதல் மயக்கத்திலே இருந்த சந்தனுக்கு இப்போதைக்கு இது பரவாயில்லை என்று பட்டது. அவள் சம்மதித்து விட்டாலே உடனே இதற்கு சம்மதிப்போம் என்று நினைத்து விட்டு தாராளமாக உன் நிபந்தனைக்கு உடன்படுகிறேன் என்றான். அவளை அழைத்து வந்தான். முறைப்படி திருமணம் செய்தான். அவருடைய காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக நகர்ந்தது. அந்த காதல் வாழ்க்கையின் காரணமாக கங்காதேவி வயிற்றிலே கருவுற்றாள். எல்லாருக்கும் ஆர்வம். சந்திர வம்சத்தினுடைய பிள்ளை பிறக்க போகிறது. சந்திர வம்சத்துக்கு மூத்த பிள்ளை, அதுதான் அடுத்த தலைமுறை பிள்ளையாக வரப்போகிறது. சந்தனு மன்னனுக்கு அதைவிட பெரிய விருப்பம். ஏனென்றால் திருமண வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு குழந்தை என்பது அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற வேலை. அது கிடைக்கிறவன் பாக்கியசாலி, கிடைக்காதவன் உண்மையிலே அவன் அபாக்கியசாலி தான். அப்போ அந்த பருவத்துக்கு போக வேண்டும். திருமணமாகி குழந்தை பிறக்க போகிறது என்றுடனே சந்தனு மகாராஜா ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அரண்மனையே பரபரத்து கிடந்தது. அப்படி பரபரத்து கிடந்த அந்த அரண்மனையிலே ஒரு நாள் திடீரென்று அவளுடைய பிரசவ வேதனை ஆரம்பமாகியது. கங்காதேவி பிரசவ வேதனையாலே துடித்தாள். எல்லோரும் மருத்துவச்சிகள் முதலியோர் எல்லாரும் இருந்து அவளுக்கான உபச்சாரம் பண்ணினார்கள். ஒரு அழகான ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சந்திர வம்சத்துக்கு அடுத்த தலைமுறை பிள்ளை வந்து விட்டது என்று எல்லாரும் கொண்டாடினார்கள், மகிழ்ந்தார்கள். ஆனால் எல்லோரும் அதிரும் வண்ணம் இந்த கங்காதேவி பிள்ளையை பெற்ற உடனேயே எழும்பி நின்றாள். எழும்பி நின்றவள் இந்த பிள்ளையை தன் கையாலே தூக்கினாள். தூக்கியவள் நேராக கங்கை ஆற்றை நோக்கி நடக்க தொடங்கினாள். இவள் என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள், ஏன் செய்கிறாள், எப்படி செய்கிறாள் என்று யாருக்கும் புரியவில்லை. பிள்ளையை தூக்கி அவள் நடக்க எல்லாரும் பின்னாலே ஓடுகிறார்கள். பிள்ளையை தூக்கி கொண்டு போன அந்த கங்காதேவி கண்ணை மூடினாள். கண்ணை மூடி ஏதோ பிரார்த்தனை செய்தால் யாரும் எதிர்பாராத வண்ணம் அந்த பிள்ளையை தூக்கி ஆற்றிலே வீசிவிட்டார். அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் திகைத்து போனார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு சந்தனு அதிர்ந்து போனான். ஒரு தாய்க்கு இப்படி மனம் வருமா? ஒரு தாய்க்கு இப்படி பெற்ற பிள்ளையை ஆற்றிலே எறிந்து கொள்ள ஒரு தாய் உடன்படுவாளா? அதான் பெரியவர்கள் சொன்னார்கள், ஆண்டவன் நினைத்தானாம், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரையும் நான் காக்க வேண்டுமே, எல்லாரையும் காக்க வேண்டுமானால் எல்லாருடைய வீடுகளிலேயும் நான் போய் உட்கார வல்லவா வேண்டும், இத்தனை பேர் வீட்டிலேயும் நான் உட்கார முடியுமா என்று நினைத்த கடவுள் தன்னுடைய அம்சமாக ஒவ்வொருவரை ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பினானாம். அந்த அம்சம்தான் தாய் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்.
அந்த அம்சம்தான் தாய். ஒரு வீட்டுக்கு தாய் தான் கடவுள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தாயை கடவுளாக பிள்ளைகள் நினைக்கவும் வேண்டும், பிள்ளைகளுக்கு கடவுளாக தாய் இருக்கவும் வேண்டும். இது கட்டாயம். ஏனென்றால் தாய்மையை போல ஒன்று உண்டா? பிள்ளைக்கு தாய் தீமை செய்வாளா? அந்த காலத்திலே ஒரு செய்தி வந்தது. ஒரு படகு போன கடலிலே ஆற்றிலே, இது உண்மை நடந்த செய்தி. ஒரு படகிலே ஆற்றிலே படகு போனது. அதிலே பல பேர் போனார்கள். அந்த படகு ஆற்றின் நடுவிலே போய் கவிழ்ந்து விட்டது. கவிழ்ந்த உடனே பல பேர் அதிலே இறந்து போனார்கள். இறந்தவர்களெல்லாம் தூக்கி கரையிலே போடுகிறார்கள். அதிலே ஒரு தாயும் குழந்தையும் பக்கத்திலே போட்டு விட்டார்கள். இந்த மரண விசாரணை செய்வதற்காக ஒரு நீதிபதி வருகிறார், ஒரு ஞானஸ்தன். அந்த நீதிபதி வந்தார். வந்து எல்லாவற்றையும் பார்த்து தீர்த்து கொண்டிருக்கிறார். இந்த தாய் பிள்ளையினுடைய உடல் வந்தவுடனே இந்த நீதிபதியும் மற்றவர்களும் இந்த தாய் முதல் இறந்திருப்பாளா, பிள்ளை முதல் இறந்திருக்குமா என்று ஆராய்ந்தார். பல பேர் சொன்னார்கள், குழந்தை பிள்ளை அல்லவா, சின்ன பிள்ளை அல்லவா, அதுதான் முதல் இறந்திருக்கும், பிறகுதான் தாய் கொஞ்சம் போராடி இறந்திருப்பாள் என்றார்கள். நீதிபதி சொன்னாராம், அப்படி இல்லை, கடைசி மட்டும் அப்படி இல்லை, தாய் தான் இறந்திருப்பாள், பிறகுதான் பிள்ளை இறந்திருக்கும் என்றார். அது கைக்குழந்தை, அதெல்லாமா முதல் இறந்திருக்கும், எப்படி தாய் இறந்திருப்பாள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அந்த மற்றவர்கள் கேட்டார்களாம். அதுக்கு நீதிபதி சொன்னாராம், அந்த தாய் உயிரோடு இருக்கும் மட்டும் பிள்ளையை சாக விட்டிருக்க மாட்டாள், அதுதான் தாய்மை என்று சொன்னார். இந்த தாய்மையினுடைய சிறப்பு ரொம்ப உயர்ந்தது. ஒரு தாயே போய் பிள்ளையை கடலிலே போடுவாளா? சந்தனு அதிர்ந்து போனான். ஆனாலும் அவனுடைய காதல் மயக்கம் தீராத காலம் அது. ஆகவே ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது, மன்னிப்போம் என்று நினைத்து பேசாமல் இருந்து விட்டான். மீண்டும் அவள் கற்போமிட்டாள், மீண்டும் குழந்தை பிறந்தது, மீண்டும் ஆற்றிலே போய் இப்படி 7 பிள்ளைகளை அடுத்தடுத்து இவள் ஆற்றிலே போட்டு விட்டாள். சந்தனு இப்பொழுது சலித்து போய்விட்டான். ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்றால் பரவாயில்லையே, 7 பிள்ளையும் ஆண் பிள்ளைகள், தெய்வீகாம்சம் பொருந்திய பிள்ளைகள். இந்த 7 பிள்ளைகளையும் ஒரு தாய் போய் இப்படி போடுவாளா? தாய்க்கு பிள்ளையை துன்புறுத்த மனம் வருமா? ஒரு பையன் ரொம்ப குடிகாரன். அவனை பெற்ற தாய், அவனுக்கு தகப்பனும் இல்லை, தாய் மட்டும் வளர்த்தாள். அந்த தாய் என்ன செய்தால், இவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தால் இவன் திருந்தி விடுவான் என்று திருமணம் செய்து வைத்தாள். திருமணம் செய்து வைத்து வந்த மனைவியும் அவள் மருமகளும் நல்லவள் இல்லை. அவள் தன்னுடைய கணவனுடைய இந்த மதுபோதையை பயன்படுத்தி தான் வாழ வேண்டும் என்று நினைத்தாள். முதல் வேலையாக என்ன செய்தால், இந்த தாயிடம் இருந்து இந்த பிள்ளையை பிரித்து கொண்டு போய்விட வேண்டும் என்று தனி ஒரு இடத்துக்கு பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய்விட்டாள். இப்ப தாயை பொறுத்தவரை பிள்ளை ஏதோ நிம்மதியாக இருக்கட்டும், நான் இப்படி இருந்து விட்டு போகிறேன் என்று தாய் இருந்து விட்டாள். அங்கே போனாலும் அந்த மருமகளுக்கு திருப்தி வரவில்லை. அவள் என்ன செய்தாலாம், ஒவ்வொரு நாளும் இந்த பையனுக்கு அவன் மது போதையில இருக்கிற பொழுது உன் அம்மாவிடம் ஒரு மோதிரம் இருக்கிறது, அதை வாங்கி கொண்டு வாய். இவன் போய் கேட்பான். கேட்ட உடனே தாய் கழட்டி கொடுத்து விடுவாள். பிள்ளை நிம்மதியாக இருக்கட்டும். உன்னோட அம்மாவிடம் ஒரு வளையல் இருக்கிறது, வாங்கி கொண்டு வா, அதை கொடுத்து விடுவாள். இப்படி கொடுத்து இவளிடம் இப்பொழுது ஒரு நகையும் இல்லை. இவள் சாப்பிட கூட இல்லை 2 நாளாக. இந்த மருமகள் நினைத்தால் தன்னை போலத்தானே எல்லாரையும் நினைப்பார்கள். அப்படியா, முழு நகையும் கொடுத்திருப்பாள், எங்கேயோ ஒன்று ஒளிச்சு வச்சிருப்பாள், அதையும் வாங்க வேண்டும் என்று நினைத்தாள். இந்த கணவனுக்கு ஏற்றி விட்டால், உங்க அம்மா இன்னொரு நகை எங்கேயோ வைத்திருக்கிறாள், அதை வாங்கி கொண்டு வந்தால் தான் நீ வீட்டுக்கு வரலாம். இவன் போனான், குடித்தான், மதுவெறியிலே போனான். போய் மாலையிலே போய் தாயிடம் போய் கேட்டான், நீ ஏதோ ஒரு நகை வைத்திருக்கிறாயாமை, கொடு என்றான். இவள் சொன்னால், மகனே, தன் நகை இருந்தா நான் கேட்ட உடனே கொடுக்க மாட்டேனா, கொடுத்துடேன், ஒன்றும் இல்லையப்பா என்றாள். இல்லை நீ ஏதோ வைத்திருக்கிறாயாம். இப்ப இவள் சொன்னால், இல்லையப்பா, உன் மீது சத்தியம் பண்ணுகிறேன், என்னிடம் ஒரு நகையும் இல்லை. இப்ப இவனுக்கு மது போதையில இருந்தவனுக்கு கோபம் வந்தது. என்ன திருப்ப பொய் சொல்லுகிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பக்கத்திலே இருந்த ஒரு தடியை எடுத்து ஓங்கினான் தாயை அடிப்பதற்கு. இவனுடைய கை அந்த நிலைப்படியிலே இடித்தது. இவன் வேகமாக ஓங்க கை நிலைப்படியிலே இடித்தது. அம்மா என்றானா. அந்த தாய் அவன் கையை எடுத்து தடவி, மகனே ரொம்ப வலித்து விட்டதா என்று கேட்டாளாம். இதுதான் தாய். இப்படி 100 கதை சொல்கிறார்கள் தாய்மையினுடைய சிறப்புக்கு. இந்த கங்காதேவி 7 பிள்ளைகளையும் கடலிலே தூக்கி போட்டது கொண்டதும் பயந்து போனான் சந்தனு. அவனுக்கு இப்போ காதல் மயக்கம் கொஞ்சம் தீர்ந்திருந்தது, வெறுப்பு வந்தது. 8வது பிள்ளையும் பிறந்தது. அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு இவள் கங்கையை நோக்கி நகரத் தொடங்கினாள். இப்பொழுது வந்து நின்றான் சந்தனு. நில் என்றான். இந்த 7 பிள்ளைகளை போடுகிற பொழுதும் இவன் ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால் வாக்கு கொடுத்திருந்தான். நீ என்ன செய்கிறாய் என்று நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தான். எங்கே இவள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயத்திலே இவன் கேள்வியே கேட்கவில்லை, சகித்துக் கொண்டிருந்தான். இப்ப 8வது பிள்ளையும் இவள் தூக்கின உடனே
இதற்கு மேலும் சைத்தால் நான் ஒரு அரசனாக இருக்க மாட்டேன், தந்தையாக இருக்க மாட்டேன் என்று நினைத்த சந்தனு உடனடியாக அந்த கங்கையை கை நீட்டி மறித்தான். நில் என்றான். அப்படி நில் என்று சொன்னதும் நின்று திரும்பி பார்த்தால் இந்த கங்காதேவி. என்ன என்று கேட்டார். ஒரு தாய் அல்லவா நீ? இந்த 7 பிள்ளைகளையும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக கொண்டு போய் கடலிலேயே போட்டுவிட்டு வந்து விட்டாயே, இது என்ன, எப்படி நியாயமாகும்? இப்பொழுது இந்த 8வது பிள்ளையையும் கொண்டு போகிறாயே, ஏன் இப்படி செய்கிறாய், அதை எனக்கு சொல் என்றான். அப்போ கூட போகாதே என்று, ஏன் இதை செய்கிறாய், அதை எனக்கு சொல் என்றான். கங்காதேவி சிரித்தாள். மகாராஜா, வாக்கு தவறி விட்டீர்கள். எனக்கு நீங்கள் சொன்ன வாக்கின்படி நான் எதை செய்தாலும் ஏன் என்று கேட்க மாட்டேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? இப்பொழுது வாக்கு தவறி விட்டீர்கள். இனி உங்களோடு நான் ஒரு நிமிடமும் வாழ மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி விட்டு போகிறேன். ஏன் இந்த பிள்ளைகளை போட்டேன் என்றால், இவர்கள் 8 பேரும் வசுக்கள். நடந்த கதையை அப்படியே சொன்னால், வசுக்கள் சொன்ன கதையை சொன்னார். வசிஷ்டருடைய சாபத்தினாலே பூமிக்கு வந்தவர்கள், அவர்களை வயிற்றிலே சுமந்து ஆற்றிலே எறிவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த வாக்கின்படி 7 பேரை எறிந்தேன். 8வது பிள்ளை இந்த உலகத்திலே சில காலம் வாழ்வான் என்று வசிஷ்டர் சொன்னதன்படி நீங்கள் இப்பொழுது தடுத்து விட்டீர்கள். ஆகவே இனி உங்களோடு நான் வாழப்போவதில்லை. நான் மீண்டும் கங்கையிலேயே போய் கலந்து விடப் போகிறேன். இந்த கடைசி மகனாகிய இவனுக்கு தேவவிரதன் என்று பெயரிடுவேன். இந்த தேவவிரதனையும் கூட்டிக் கொண்டு நான் போக போகிறேன். ஏனென்றால் ஒரு பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பு தாய்க்குத்தான் உரியது. ஒரு சங்கப்புலவன் சொன்னான், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வழித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனே என்று இந்த கடன்களை வரிசைப்படுத்துகிறான் ஒரு சங்கப்புலவர். அதில் அவன் சொன்னான், ஒரு பிள்ளையை சுமந்து பெற்று அவனை வளர்த்து கொடுப்பது, உடல் அளவிலே வளர்த்து கொடுப்பது ஒரு தாயினுடைய கடமை. அவனை அறிவளவிலே வளர்த்து மனிதனாக்க வேண்டியது தந்தையினுடைய கடமை. இப்போ இவன் குழந்தையாக இருக்கிறான். இவனை நான் உன்னிடம் விட்டு போக முடியாது. நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். தக்கபடி இவனை வளர்த்த பிறகு உன்னிடம் கொண்டு வந்து தருவேன் என்று பிள்ளையும் கொண்டு கங்கையிலே குதித்தால் மறைந்து போனான். சந்தனு இதை எதிர்பார்க்கவில்லை. இவள் செய்கிற கொடுமை என்று நினைத்து அதனாலே வெறுப்படைந்து அவளை தடுத்தானே ஒழிய அவள் மேலே கொண்டிருந்த காதல் அவனுக்கு கொஞ்சம் கூட குறையவில்லை. அதனால் கங்காதேவி மறைந்த உடனே இவனுக்கு வாழ்க்கையே இருண்டு போனது போல ஆகிவிட்டது. அரண்மனையிலே அவளை நினைத்து வருந்தியபடியே இருந்தான். அவளுடைய ஓவியத்தை வரைந்து வைத்து அந்த ஓவியத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தான். இப்படி 16 ஆண்டுகள் கழிந்தன. இந்த 16 ஆண்டு முடிகிற பொழுது கூட சந்தனு கங்கையை மறக்கவில்லை, அந்த கங்காதேவியை மறக்கவில்லை. காதலிலே அவளையே நினைந்து உருகினபடி இருந்தான். ஒரு நாள் மனக்கவலையோடு கங்கை நதிக்கரையிலே இவன் நடந்து போகிறான். அப்படி நடந்து போகிற பொழுது ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டான். அந்த காட்சி என்னவென்றால், ஒரு சின்ன பையன், 16 வயது பையன் ஓடுகிற கங்கை வெள்ளத்தை தன்னுடைய அம்புகளினாலே அம்பை விடுத்து தடுத்து கொண்டிருந்தான். அது சாத்தியமா? நினைத்து பாருங்கள். அம்புகளை விடுத்து ஆற்றுக்கு ஒரு அணை கட்டி கொண்டிருந்தான். கங்கையை நிப்பாட்டுகிறான். கங்கை என்றால் அது கடல் போன்ற ஆறு, வேகமாக பொங்கி வருகிறது. ஒன்றுக்கு பின் ஒன்றாக அம்புகளை தொடுத்து அந்த கங்கை கரையிலே அந்த கங்கை நதியை தடுக்குமாற் போல் ஒரு அணை கட்டி கொண்டிருந்தான் இந்த இளைஞன். இதை பார்த்து வியந்து போனான் சந்தன். அழகான பிள்ளை, வீரமான பிள்ளை, வில்வித்தையிலே சிறந்த பிள்ளை. அம்பினாலே அந்த ஆற்றுக்கு அணை கட்டி கொண்டிருந்த அவனை பார்த்ததும் சந்தனுவினுடைய மனம் அவன் மேலே ஏதோ ஈடுபாடு கொண்டது. இவன் யார் என்று வினவ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த பிள்ளைக்கு கிட்டே போனான். அந்த பிள்ளை திரும்பி பார்த்தது, இந்த மன்னவன் தன்னை நோக்கி வருகிறான். அதற்கு இவர் யார் என்று தெரியவில்லை, இவர் ஏன் வருகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை தன்னை தாக்கத்தான் இவர் வருகிறார் என்று நினைத்து ஒரு அஸ்திரத்தை எடுத்தான். அந்த அஸ்திரத்துக்கு மோகனாஸ்திரம் என்று பெயர். அந்த மோகனாஸ்திரத்தை எடுத்து நெற்றியிலே வைத்து மந்திரத்தை சொன்னான். அம்பு வில்லிலே தொடுத்தான். இந்த சந்தனு மன்னனை நோக்கி விடுத்தான். அவனுடைய மார்பிலே வந்து அந்த மோகனாஸ்திரம் தைத்த உடனே மயங்கி விழுந்து விட்டான் சந்தனு. அப்பேற்பட்ட வீரன்.